எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே எலெக்ஷனும் நடந்துகிட்ருக்கு. இப்போது இந்தியா ஃபுல்லாகவே ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சின்னத்தில் வாக்களித்து போட்டிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மொத்தமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ளாட்சி தேர்தலேருந்து பேரூராட்சி தேர்தலேருந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லேருந்து எம்பி எலெக்ஷன்லேருந்து பிரதமர்லேருந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வரைக்கும் நடக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போது நம்ம தமிழகத்தில் 234 தொகுதியிலும் தமிழக முதலமைச்சருக்கான தேர்தல் நடக்க போகுது. இந்தியா ஃபுல்லாகவே இந்த முதலமைச்சர் போஸ்டிங் நடக்குது. இந்த முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுறவங்க எல்லாருமே பொதுவாக ஒரு கட்சியை வச்சுருக்கணும். அப்படி கட்சியை வச்சுருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான ஒரு சின்னம் இருக்கணும். அப்படி ஒரு சின்னம் வாங்கணும்னா ஒரு கட்சி என்ன செய்யணுங்கிறதுக்கான வழிமுறை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த உங்களுடைய வருங்கால எம்எல்ஏ எம்பிகள் யாராவது உங்கள் தகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையுமே 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குங்க. ஆனால் இந்தியா முழுவதுமே முதலமைச்சர் தேர்தல் என்பது வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கும். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துலனாலும் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கணும். அந்த கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்குவாங்க. அந்த சின்னமும் இருக்கணும். அந்த சின்னம் தான் நீங்கள் தேர்தல், அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு வாக்குப்பெட்டியில் இருக்கும் அந்த சின்னத்துக்கு நேராக இருக்கக்கூடிய பட்டனை அமுக்கினா அந்த கட்சி அதிக வாக்கு பெற்று முதலமைச்சராக ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான முழு தகவல்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உண்மை தகவலை ஆராய்ஞ்சு மக்களுக்கு தேவையான உண்மை கருத்துக்கள், மைய கருத்துக்களை அலசி ஆராய்ஞ்சு எழுதி மக்களுக்கு தரப்பட்ட ஒரு காகிதமாக இல்லாமல் அது ஒரு கதையாக வடிவமைத்து மக்களின் கையில் உள்ளங்கையில் இருக்கும் உங்கள் தொலைபேசிக்கு கொண்டு வருவதே எனது நோக்கம். இதுவே என் படைப்பு. ஆம், நான் உங்கள் நவீன் ஃபேக்ட் ஹப். கலைஞருடைய மகன். இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்சு உடைக்கிற மாட்டேன். மிசாவையே பார்த்தவன், இந்த எமர்ஜென்சியை பார்த்தவன் தான் இந்த ஸ்டாலின். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது குழம்பு. ஓட்டுக்கு காசு கொடுக்குற செருப்பு கட்டி அடிச்சு விரட்டுவது என்பது வாழ்க்கை. நீங்க விஜய் சாருக்கு ஏதாவது சேலஞ்ச் பண்ணா? விஜய் சார் கத்தி கிளைமேக்ஸ்ல பேசுற மாதிரி ஸ்டேஜ்ல பேசுறேன் பப்ளிக். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும், அதே மாதிரி பரந்தூர் மக்கள் நம்ம மக்கள். சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு பெரிய தலைவராக ஆகணும்னா தேர்தலில் போட்டியிட பொதுவாக ஒரு சின்னம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால், அதாவது தி எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர்னு 1968 வரையறுக்கப்பட்ட விதிகளே விதித்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த சின்னத்தை கொடுக்கணும், இந்த சின்னத்துக்கு கொடுத்தாலுமே அவங்க அடுத்தடுத்த எலெக்ஷனில் இத்தனை சதவீத வாக்குகள் வாங்கணும்னு நிர்ணயமும் செஞ்சுட்ருக்காங்க. பொதுவாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு நிரந்தரமாக ஒரு சின்னம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் காசு போட்டு ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், அது இந்தியாவுக்குள்ளே ஓட்டணும்னா எனக்கு வண்டிக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த TN30, AP 31, DL 31 இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டிஜிட் வண்டி பின்னாடி இருக்கக்கூடிய 4 டிஜிட் நம்பர் இருக்க மாதிரி அந்த 2 டிஜிட் நம்பருக்கு பக்கத்தில் இந்த TN அருணாச்சல பிரதேசா, டெல்லியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கட்சி நம்ம நாமினேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சின்னம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த DMKக்கு ஒரு சின்னம் இருக்கும், ADMKக்கு ஒரு சின்னம் இருக்கும், பாமகக்கு ஒரு சின்னம் இருக்கலாம், நாம் தமிழருக்கு ஒரு சின்னம் இருக்கலாம், VCK ஒரு சின்னம் இருக்கலாம். அப்புறம் இப்போது உதயமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னம் இருக்கலாம். தமிழகத்தில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. பெரும்பான்மையான இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றிலாம் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு சின்னங்கள் இருக்குது. அந்த சின்னத்தை வச்சு மட்டும்தான் நமக்கு பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கட்சி மக்களுடைய மனசில் எளிமையாக நிற்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா மக்கள் எளிதில் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அந்த சின்னத்தை நீங்கள் வாங்கணும்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்குள்ள விண்ணப்பிக்கும் போது மக்கள் பிரதிநிதி சட்டம் 1951 படி பிரிவு 27 கீழே அந்த கட்சியை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு பதிவு செய்யணும். அந்த கட்சி நீங்கள் பதிவு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்களுக்கு இந்த மாதிரியான சிம்பிள்லாம் வேணுங்கிறத அவங்க கொடுக்கும்போது அதை நீங்கள் தேவையானதுக்கு முன்னுரிமை அளிக்கணும். இந்த மாதிரி சின்னங்கள் முன்னுரிமை அளிக்கும் பட்சத்தில் அவங்க அடுத்த கட்ட முடிவை எடுப்பாங்க. இந்த பதிவு எப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, சட்டமன்றத்திலையோ, அதாவது தமிழக அளவில் மாநில அளவில் நீங்கள் போட்டியிட போகிறீங்க, முதலமைச்சர் பதவி தான் நீங்கள் போட்டியிட போகிறீங்க அப்படின்னா, சட்டமன்றம் முடிகிறதுக்கு 5 நாளைக்கு, அதாவது கூடுறாங்க பார்த்தீங்களா, சட்டமன்றம் எல்லாமே பிப்ரவரி மாதம் நம்ம தமிழகத்தில் கூடுறாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் சட்டமன்றம் தான் ஒவ்வொரு அவையில் கூடுவாங்க.
அந்த கூடுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இல்லைன்னா மக்களவைன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் தேசிய கட்சியை உருவெடுக்கிறேன், உதாரணத்துக்கு வந்து பிஜேபி, நம்ம காங்கிரஸ் மாதிரி ஒரு பெரிய கட்சியை உருவெடுக்கிற மாதிரி இருந்தால் மக்களவை டெல்லியில் நீங்கள் போய் என்ன பண்ணணும்னா மக்களவை கூடுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இது சொல்லணும். இன்கேஸ் வந்து மக்களவையோ இல்லது சட்டமன்றமாக கலைக்கப்படுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த எலெக்ஷனில் போட்டிடுற மாதிரி இருக்குது. இப்போ மக்களவை கலைச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? மறுபடியும் பிரதமர் போஸ்டிங் நடக்கும். அதேமாதிரி சட்டமன்றத்தை கலைச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? மறுபடியும் முதலமைச்சர் போஸ்டிங் நடக்கும். இந்த மாதிரி கலைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் 5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா இதை வந்து நீங்கள் பதிவு செஞ்சு வச்சிடணும். அதே மாதிரி இன்னொன்று இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா தேர்தல் தேதி வெளியாகுது பார்த்தீங்களா, அதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே இதுலேயும் நான் எதுவும் தெரிவிக்கல, இதுலேயும் நான் தெரிவிக்கல அதாவது என்னென்னா சட்டமன்றம் கலையறதுக்கு முன்னாடி நான் அறிவிக்கலை, நான் வந்து இதை போய் பதிவு பண்ணல, அப்படி ஒரு சூழ்நிலை வரல அப்படின்னாலும், சட்டமன்றம் கூடும் போதும் எனக்கு போய் நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும், பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி தமிழகத்தில் இந்த மாதிரி தேர்தல் நடத்துகிறோம், நீங்கள் யாராவது கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த நாம்ஸ் வெளியே வரும்போது நீங்கள் 5 நாளைக்கு முன்னாடி போய் இந்த மாதிரி பதிவு பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் முன்னாடி எப்போனாலும் மினிமம் 5 நாளைக்கு முன்னாடி எப்போனாலும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். வரப்போகிற 2026 தேர்தலில், அதாவது சட்டமன்ற தேர்தலே இருந்தாலும் சரி, இல்லை மக்களவைத் தேர்தல் வரப்போகிற மக்களவைத் தேர்தலே இருந்தாலும் சரி, மக்களவைத் தேர்தலில் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 2 மக்களவை தொகுதியிலையாவது நீங்கள் போட்டிகிட்ருக்கணும். இல்லைனா சட்டமன்றத்தில் உங்கள் தொகுதியில் 234 தொகுதியில் 5% தொகுதியிலையாவது நீங்கள் போட்டிகிட்டு இருக்கணும். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 2 முறை மட்டும்தான் இது வழங்கப்படும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நான் இந்த மாதிரி ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் மக்களவை தேர்தலையோ உங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் 1% வாங்கியிருக்கணும். இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். நான் வந்து எலெக்ஷன்லேயும் இந்த மாதிரி ஓட்டிங் வாங்கலை, மக்களவையிலையும் 2% வாங்கலை, சட்டமன்ற தொகுதியிலும் 5% வாங்கலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 3 இயர்ஸாக உங்கள் கட்சிக்கு எவ்வளோ நன்கொடை யாராவது கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து அந்த ஆடிட்டிங் ஃபைலை வந்து நீங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட போய் சப்மிட் பண்ணணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஓட்டிங்லேயும் நான் தோத்துட்டேன், இந்த அளவுக்கு எனக்கு ஓட்டிங்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கட்சியோட பேலன்ஸ் என்னன்றதை செக் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எவ்வளோ வந்து நன்கொடை கிடைச்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட போய் உங்களோட ஆடிட்டிங் ஃபைலை சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு 2 கட்சிங்க, ஏன்னா எனக்கு ஒரே சின்னம் தான் வேணும்னு 2 பேரும் போட்டி போட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் பதிவு செய்யப்பட்டுட்டு நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஆனால் ஓட்டிங் லெவல்லையும் சரி தொகுதி லெவல்லையும் சரி இன்னும் நான் அதிக ஓட்டுகள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 கட்சிகளுக்கு எந்த மாதிரி சின்னத்தை அளிக்கலான்ற முடிவு பொதுவாக கிளம்பும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தின் சின்னங்கள் ஒதுக்கீடுகளின்படி, அதாவது அந்த விதி எந்த கீழே வருதுன்னா 110(b)க்கு கீழே வருதுங்க. அப்படி அந்த 110 கீழே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்சி பதிவு செஞ்சுருக்கலாம், ஆனால் ஓட்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கும் அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில். என்ன சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த 1% ஓட்டாவது வாங்கியிருக்கணும், அது வாங்கியிருக்காது. அப்படிப்பட்ட கட்சி அடுத்த 2 தேர்தலுக்கு மட்டும்தான் அந்த கட்சி நம்பி அந்த சின்னத்தை ஒதுக்குவாங்க. இல்லைனா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அந்த சின்னம் வாங்கிக்கப்படும். அதுக்கப்புறம் யார் வேணாலும் அந்த சின்னத்தை வந்து உரிமை கோரலாம். இந்த சின்னம் எனக்கு தான் வேணும், நான் தான் 2 எலெக்ஷன் நின்று, இப்போ லாஸ்ட் டைமில் கூட ஒரு வாக்குவாதம் நடந்தது, அந்த மாதிரி வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஓட்டு சதவீதம் என்பது ரொம்ப கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்காது. உதாரணத்துக்கு இப்படி தான் கடைசி தேர்தலில் கூட நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு நடந்துச்சு. அந்த கட்சிக்கு அதுக்கு முன்னாடி நடந்திருந்த தேர்தலில் 1% வாக்குக்கு மேலே வாங்கியிருந்தாலுமே கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்துக்கு விண்ணப்பித்த போதும் அந்த சின்னம் அதுக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்ட பாரதிய பிரஜா ஜெய்கிதா அப்படின்னு ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டு விட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு கருத்து என்னென்னா, அந்த கட்சி இது வரைக்கும் 1% வாக்கு கூட வாங்கலை, ஆனால் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருந்தாங்க. அப்படி இருந்துமே கடைசியாக அந்த கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்சது இந்த விவசாய சின்னம் மட்டும்தான். இது எப்படிப்பட்ட ஒரு அரசியல்னு எனக்கு தெரியல. சரி, நம்மளோட கருத்துக்குள்ளே போவோம். நம்மளோட கருத்தில் இன்னொருத்தர் யாரை பார்க்கலான்னா, 2024ஆம் ஆண்டு கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது விசிகான்னு சொல்லுவாங்க, அதோட தலைவர் வந்து தொல் திருமாவளவன், அவருக்கு வந்து பானை சின்னம் கேட்டபோது கூட அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் 1%லையும் சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதியில் வென்றும் கூட இந்திய தேர்தல் ஆணையம் நிபந்தனையான 1% வாக்கு கூட வாங்கலன்னு சொல்லி பானை சின்னத்தை தரல. இந்த மாதிரி தேர்தல் ஆணையமும் கூட டைரெக்டாக ஒரு சில நேரம் அவங்களுடைய முடிவுகளை தெரிவிக்கிறாங்க. இந்த சீமானுக்கும் சரி இல்லை தொல் திருமாவளவனுக்கும் சரி வாக்கு சதவீதங்களை வாங்கியுமே முறைகள் இருந்துமே அவங்களுக்கு அந்த சின்னங்கள் நிரந்தரமாக கிடைக்கவும் இல்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தால் நம்ம அங்கீகரிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த நாள் என்ன நன்மைகள் நடக்கும்னு தெரியுங்களா? அதனால் வர நன்மைகள் என்ன அப்படின்னா, நிரந்தரமாக ஒரு பொதுவான சின்னம் கிடைச்சிருங்க. அதேமாரி மின்னணு இயந்திரம், நம்ம ஓட்டு போட போகிறோம் இல்லைங்களா, அந்த ஓட்டிங் பாக்ஸில் நமக்கு வரிசையில் முன்னுரிமை கிடைக்கும்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. ஸோ வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேர்தலில் வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியங்க.
வாக்குகளின் சதவிகிதம் ரொம்ப முக்கியம். வாக்குகள் ரொம்ப முக்கியம் இல்லை, வாக்குகள் சதவிகிதம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சின்னத்துக்கு கட்சிக்கு நிரந்தர சின்னம் வேணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு அந்த வாக்கு சதவீதம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு அடுத்த தேர்தலில் அதே சின்னம் கிடைக்கும். ஏன்னா சின்ன மாற்றங்கள் வரலாம். என் அன்பு மக்களே, நீங்கள் யாரை எந்த தலைவர் வேணாலும் தேர்ந்தெடுங்க. நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுங்க. நல்ல வழிபோக்கர்களை தேர்ந்தெடுங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு நீங்கள் வாக்குகளை செலுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் நிரந்தர சின்னம் கிடைக்கும். ஸோ தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பணும்னு நான் எல்லாருமே ஆசைப்படுறது உறுதி தான். நல்ல மாற்றத்தை உங்கள் கையில் இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எவ்வளோ பேர் நான் எதுக்கும் ராசியானவங்க இல்லை அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய, உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு பயணம் உங்கள் விரலேருந்து தான் ஆரம்பிக்கும் போது இதில் யாருமே ராசியானவங்க ராசி இல்லவன் கிடையாது. ஒரு விரல் புரட்சி பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.